சோத்ரம். அருமையான தேவஜனமே, எனக்கு அன்பான கிறிஸ்தவ பிள்ளைகளே, இயேசுவை யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ, இயேசுவை யாரெல்லாம் தேடி போனார்களோ, இயேசுவை யாரெல்லாம் நம்பினார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க குறைகளை தீர்த்திருக்கிறார். அவங்களுடைய பிரச்சனையை மாற்றி போட்டிருக்கிறார். மீண்டும் அவர்கள் சமாதானமாய் வாழ வைத்திருக்கிறார். இதை தான் இயேசுடைய வரலாறு. எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுது. அதில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு கூப்பிட்டால் குறை தீர்ப்பார். இயேசுவை கூப்பிட்டால் குறை தீர்ப்பார். இதுதான் இதனுடைய தலைப்பு. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 47வது வசனம். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஆமென். மறுபடியும் வாசிக்கிறோம். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று வருகிறார் என்று கண்டு கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அதுக்கு மேவசனம் படிச்சதுக்கு பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமோத்தேயுவின் மகனாகிய பர்த்தீமேயு என்கின்ற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். எனக்கு அன்பான தேவச்சனமே, எரிகோ என்ற நகரத்திலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க? இயேசுவும் இயேசுவுடைய சீசர்களும் அந்த நகரத்தை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது திரளான கூட்டம் இயேசுவுக்கு பின்னால் வருது. அந்த எரிகோ கோட்டைன்றது ஒரு பெரிய பட்டணம். ஏற்கனவே பழைய ஏற்பாடில் இயேசு பிறக்கிறதுக்கு 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த எரிகோ கோட்டை இருந்தது. எரிகோவை சுற்றி வந்து உடைச்சாலுன்ட்டு பார்க்குறோம். 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த எரிகோ கோட்டை இருந்தது. அந்த 40,000க்கு பின்னால் இயேசு இப்போ வந்து அந்த பெரிய எரிகோ கோட்டை நகரத்திலிருந்து அந்த ஆலயத்திலிருந்து ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரார். அப்போ வெளியே வரும்போது இப்போ அவருடைய சீசர்களும் அவர்களுடைய அந்த கேட்டுக்கொண்டிருந்த பொதுமக்களும் இயேசுவை கூட்டமாய் வாராங்க அவர் பின்னால். அப்போ வழி அருகே ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் பேர் என்னவா? பெத்தையுன்னு அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிறவி குருடன். வருஷமெல்லாம் அவன் பிச்சை எடுத்து பிழைக்கிறதுடைய பிழைப்பு. இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். அல்லேலூயா. இயேசு வருகிறார் என்று யார் கேள்விப்படுறது? குருடன் கேள்விப்படுறான். ஏற்கனவே அந்த குருடன் கேள்விப்பட்டிருக்கான். இயேசு நல்லவர், அவர் ஜெபம் பண்ணா பேய் ஆடும், பிசாசுகள் ஓடும், நோய்கள் குணமாகும்னு அந்த குருடன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இயேசு இடத்துல போகிறதுக்கு இவனுக்கு என்ன இல்லை? கண்ணு தெரியல. அதனால இவன் போக முடியலை. அல்லேலூயா. ஆனாலும் இயேசுகிட்ட போட சுகமாகிடும்ன்ற அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. யாருக்கிட்ட? இந்த கண்ணு தெரியாத குருடுக்கிட்ட. பிச்சை எடுக்கிறவனாக இருந்திருக்கான். பிச்சை எடுத்து தான் பொழப்பு நடத்துவான். எங்கே நடத்துவான் பிச்சை எடுக்கிறவன்? நகரங்களில், பெரிய ஆள் கூடுற இடங்களில், பஸ் ஸ்டாண்டுகளில், அந்த இடத்துல தான் அவன் என்ன செய்வான்? பிச்சைக்காரன் உட்காந்துட்டு வரிசையில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு ஐயா சாமின்ட்டு கேட்பான். அப்படி தான் இவனும் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறான். அந்த வழியில் ஏசப்பா வாரார் என்று கேள்விப்பட்டு ஒரு கசகசன்ற சத்தத்தை கேட்டு என்ன கேட்டான் அந்த குருடன்? அப்பா, என்னமோ சத்தம் நிறைய வருது, சத்த கூட்டம் மாதிரி கசகசன்னு போகுது, என்ன விஷயம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தங்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், நசரனாகிய இயேசு போகிறார். அல்லேலூயா. நசரனாகிய இயேசு போகிறார். என்ன அர்த்தம்? இயேசு வந்து நசரைய விரதமுள்ள பிறந்தவர். நசரேனா என்ன அர்த்தம்? முடி சேவிங்க போடுறதில்ல, அம்பட்டியும் கட்டி சேவிங்க கட்டி படுறது கிடையாது. அப்படியே தாடி முடியோடு இருக்கிறதுக்கு பேர் தான் நசரைய விரதம். அப்போ நசரையன் என்று சொன்னால் சேவிங்க பண்ணாமல் தாடி மீசையோடு அப்படியே இருக்கிறது தான் அவருக்கு பேர். ஏன்னா சிறைக்கிறது இல்லை, அப்படி ஒரு விரதம் அது. அதுக்கு பேர் தான் நசரைய விரதம்.
அப்போ நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இப்போ என்ன செய்கிறாரு? அவர் இயேசுவே எனக்கு இறங்கும்னு கூப்பிடுகிறான். இப்போ கூப்பிட கேளு, அந்த பசங்க படி 47. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று இயேசு நசரேயனாகிய வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அவன் கூப்பிடத் தொடங்குறான். அப்படி கூப்பிடும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதட்டுறாங்க. சும்மாறா, நீயே குருட்டு பைய, நீ போய் இயேசுவை கூப்பிட்டுக்கிட்டு, அவர் பெரிய மனுஷன், அவர் பெரிய பக்தன், அவர் பெரிய குருநாதர், அவர் ஏதோ ஒரு சோழியா அவசரத்தில் போய்க்கிருக்கிறாரு, அவரை போய் நீ கூப்பிடலாமா என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அமட்டுறாங்க. அப்படி அமட்டும் போது இந்த குருடன் என்ன செய்கிறான்? இந்த நேரத்தை விட்டால் இயேசுவை பிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சி இன்னும் அதிகமான சத்தத்தில், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்ண்டு ஒரே சவுண்டு கொடுக்குறத பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த உரைத்த சவுண்டு இயேசு காதில் விழுந்தது. அல்லேலூயா. அவர் நின்று திரும்பி பார்த்து இந்த குருடனை வர சொல்கிறார், கூப்பிட்றார். இப்போ குருடன் என்ன செய்கிறான்? அந்த பக்கத்தில் எவன் அமட்டினானோ, எவன் பேசாமல் இரு அப்படின்னு சத்தம் போட்டானோ, அவனே இந்த குருடனை கூப்பிட்டு என்ன செய்யறான்? வாங்க வாங்க இயேசு கூப்பிட்றாருன்ட்டு கூப்பிட்டு சொல்லுது. இவன் அவசரத்தில் மேல் போட்டிருக்கிற வஸ்திரம் கிஸ்தம் அவன் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வேற இயேசுக்கிட்ட போகிறான். இயேசுவே உனக்கு என்ன வேணும் என்று இயேசுப்பா கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? உனக்கு என்ன வேணும் என்று கேட்குறாரு. எனக்கு ஆண்டவரே பார்வை வேணும். அது கீழே படிச்சிங்கன்னா அதெல்லாம் வரும். என்ன பண்ணும்? படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் படிச்சுக்கங்க. அதில் அந்த வரலாறில் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஆண்டவரே எனக்கு பார்வை கொடுங்கன்னு கேட்குறான். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு ஒரு விரல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு கை இல்லாமல் இருக்கலாம், ஒரு கால் இல்லாமல் இருக்கலாம். எது இல்லாமல் இருந்தாலும் கூட என்ன செய்யலாம்? கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து நொண்டியாக போகலாம். ஆனால் கண் இல்லாத வாழ்க்கை இருக்குதே, அதை நினைக்கிறதுக்கே ஒரு பயங்கரமான ஒரு கொடுமை. அது கொடுமையிலேயே கொடுமை. பெரிய ஆளுங்க என்ன சொல்லுவாங்க? என்ன பாவம் செஞ்சானோ இவன் கண் இல்லாமல் தடவிக்கு தரான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இவன் என்ன பாவம் செஞ்சானோ இவன் கண் இல்லாமல் தடவிக்கு தரான்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் தடவி தரத ஏதோ ஒரு பாவம் செஞ்சவன் மாதிரி இருக்குது. இப்போ இந்த குருடனை பாருங்கள், ஒன்றுக்கு தனியாக போக முடியுமா? ரெண்டுக்கும் தனியாக போக முடியாது. எதுக்குமே ஒரு ஆள் வேணும். சாப்பாடு போட்டு வீட்டில் வச்சாலும் கூட எங்கே சோறு இருக்குது, தட்டு இருக்குன்னு தெரியாது. தரையில் தான் கை வைக்கிறதா, சோத்தில் கை வைக்கிறதா, எங்கன வெஞ்சனம் இருக்குது, எங்கன ஊறுகாய் இருக்குது, எங்கன தண்ணி இருக்குன்னு தடவி போகணும். பார்த்தியா எவ்வளோ கொடுமையான வாழ்க்கை. அவ்வளவு கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எந்த குறைகள் இருந்தால் கூட மனுஷன் சமாளிக்கலாம். ஆனால் கண் இல்லாத சமாளிக்கிற பாட்டுக்கு பெரிய பாடு. நீங்கள் வேணால் ஒரு 10 நிமிஷம் கண்ணை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நடந்து பாருங்களேன், எப்படி நீங்கள் அந்த இடத்த கண்டுபிடிக்கின்னு பார்க்கலாம். அவ்வளவு கொடுமையை அவன் அனுபவிச்சான். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து சொருக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஐயோ பாவமேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவனுக்கு கண் பார்வை கொடுக்கும். விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் என்ன? விடாப்புடியாக பிடிக்கிறது. இயேசுவே விடாப்புடியாக பிடிக்கிறது. யார் என்ன சொன்னாலும் அவர் விடுறதில்லை. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் அவன் இருந்தான். அதனால் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனுக்கு பார்வை கொடுத்தார். இப்போ அந்த வருஷம் படிக்க 52 படிக்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு பார்வை கொடுத்த சோர்க்க இவன் மீண்டும் பிச்சை எடுக்க போகல. என்ன ஆயிட்டான்? இயேசு பின்னாலே போயிட்டான். இயேசு பின்னாலே போயிட்டா என்ன இருப்பான்? ஒரு சீசனாக இருப்பான், ஒரு பெரிய மனுஷனாக இருப்பான், ஒரு அறிவாளி ஆகிருப்பான், அநேகருக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு பாதராக இருப்பான். அது இயேசுவை கூப்பிட்ட சோருக்கு அவன் கீழ்ப்படிந்து சுகமானார். என் பின்னால் வாழ்ந்து சொல்லலை. என்ன போயிட்டான்?
அவர் சொல்லாட்டி போனாலும் நான் இவர் பின்னாலே தான் போவேன், எனக்கு இந்த பிச்சை எடுக்கிற வாழ்க்கை வேணாம், இதிலிருந்து எனக்கு விடுதலைன்னு சொல்லி அந்த பழைய வஸ்திரங்கள்லாம் கழட்டி போட்டுட்டு இயேசுக்கு பின்னாலே போயிட்டான்னு பார்க்குறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, நீயும் நானும் அந்த குருடன் பற்றியும் போல இயேசுவை முழுசாக நீ நம்பினேன்னா உன் வாழ்க்கை சிறப்படையும். நீங்கள் இப்போ நாங்கள் பேசும்போது உனக்கு புரியாது, அவன் கண் இல்லாமல் கஷ்டப்பட்டான். இப்போ நம்மளுக்கு கண் இருக்குது, ஆனாலும் கஷ்டப்படுறோம். படுறோமா இல்லையா? நம்மளுக்கு கண் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வீட்டில் இருக்குது, குழப்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, குடும்ப குழப்பம் இருக்குது, பொருளாதாரத்தில் குழப்பம் இருக்குது, வேலையில் சரியில்லை, வருமானம் பத்தலை. அவன் கண் இல்லாமல் தடவி தெரிஞ்சால் நம்ம 2 கண் இருந்து அதே கஷ்டம் தான் பண்ணிருக்கோம். உண்டா இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? என்ன, நம்மளுக்கு கண் இருக்குது, ஆனால் நல்லா வாழ்கிறோமா? செம்மையாக வாழ்கிறோமா? ஒழுக்கமாக வாழ்கிறோமா? இல்லையே. அந்த குழப்பம் தானே. அவன் கண் இல்லாமல் கஷ்டப்படுறத விட நம்ம கண் இருந்து கஷ்டப்படுறது அதிகம். பீடி அடிக்கிறான், சீரட் அடிக்கிறான், தப்புண்டே தெரிஞ்சு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான், நோயாளியாக இருக்கிறான், சில தவறுகளை செய்கிறான், அவன் செயலில் போய் அடி வாங்கி கழி திங்கிறான். இதெல்லாம் கண் இருக்கிறவன் செய்கிறான், கண் இல்லாதவன் இதை செய்யலை. அப்போ அதை காட்டிலையும் மனுஷன் வாழ்க்கை ரொம்ப பாவமாக இருக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கண்ணிருந்தும் கவலையாக இருக்கிற இந்த ஜனங்கள் ஆண்டவரே இயேசுவிடத்தில் வரும்போது தான் ஒரு மார்பு கிடைக்கும். அல்லேலூயா. இயேசு என்ன செய்கிறாரு? ஒருவன் என்னை விசுவாசிப்பானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுது. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை அவரே கனம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, நான் ஒரு காலத்தில் ரவுடியாகவும் மோசமானவனாகவும், ஆனால் இவ்வளவு போராட்டத்தில் நான் இருந்தாலும் கூட இயேசு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, இயேசுவை பற்றி கொள்ளலை. யாராச்சும் சொன்னால் இயேசுவே நான் கேட்குறதே இல்லை. அதனால் குடும்பத்தில் என்ன செய்யுது? 4-5 குழந்தை குட்டிகள், பொருளாதார நெருக்கடி, ஆண்டவர் முன்கூட்டியே நின்று தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் எப்படி போனாலும் என்ன செய்யறதில்லை, ஒரு பக்கம் பேரும் புகழாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தலைவரே தோழரே அப்படின்னு கூப்பிட்டாலும் மறுபக்கம் பொருளாதார ரீதியாக முடக்கம், குழப்பம், பிரச்சனை, தாங்க முடியாத குழப்பம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் இயேசுகிட்ட வந்ததுனால தான் எல்லா குறைகளையும் மாற்றி, எல்லா ரவுடித்தனையும் விட்டுட்டு, எல்லா கெட்ட பழக்க வழக்கத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி ஒரு பெரிய மனுஷனாய், நான் சொல்கிறது அநேகர் கேட்டு மனம் திரும்புகிறாங்கன்னு சொன்னால் இயேசு எவ்வளவு நல்லவர் பார்த்தியா? அப்போ என்னையை மாற்றின தேவன் நீங்களும் இயேசுவை பற்றி கொண்டு வரும்போது தான் இந்த கண்ணிருந்தும் குருடாக இருக்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மளுக்கு ஒரு வெளிச்சமான வாழ்க்கை கிடைக்கும். ஏன் சொல்கிறாரு? காலுக்கு தீபமும் கண்ணுக்கு வெளிச்சமும் வேதம்னு சொல்லுது. கண்ணுக்கு வெளிச்சமும் காலுக்கு தீபமும் வெளிச்சம் சொல்லுது. ஒரு இருட்டில் போகிறவனுக்கு ஒரு வெளிச்சம் வேணும், அப்போ தான் காலில் அடிபடாமல் கல்லில் முள் குத்தாமல் போக முடியும். அதுபோல் இந்த வாழ்க்கை என்ற இருட்டில் வாழ்கிறதுக்கு இந்த வேதத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் படிக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை தூக்கி சுமக்கிறார்களோ, இதில் உள்ள வார்த்தைகளை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாகும். பழைய தீய பழக்க வழக்கமெல்லாம் மாறி போகும், ஒரு புதிய மனுஷனாய் மாறுவார். அல்லேலூயா. எப்படி அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை அந்த குருடன் வழியறிக பிச்சை எடுத்த வாழ்க்கையே மாறி ஒரு புதிய வாழ்க்கை. எந்த இடத்துல அவன் கேவலப்பட்டானோ, எந்த இடத்துல குருடனாக இருந்தானோ, எந்த இடத்துல எல்லாருடையும் கை நீட்டி பிச்சை கேட்டானோ அந்த இடத்துலையே இப்போ அவன் ஒரு பெரிய போதகராய், பெரிய ஊழியக்காரனாய், அநேகர் மதிக்கத்தக்க மனுஷனாய் அவரை உயர்த்தினான்னு பார்க்குறோம். அல்லேலூயா. அதுபோல் அருமையான தேவச்சமே, கண்ணிருந்தும் 2 கண்ணிருந்தும் குருடனாக பாடுபட்டும் பலனில்லை, சம்பாரித்து மிச்சம் இல்லை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சரியில்லை, பொண்டாட்டியும் சரியில்லை, பிள்ளைகளும் சரியில்லை, நானும் சரியில்லைன்னு புலம்பிக் கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, அருமையான பெற்றோரே, பெரியோரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நல்லவர்களே, நீங்களும் இயேசு கோயிலுக்கு ஒரு 5 வாரம் தொடர்ந்து போய் பாருங்கள். உங்கள் கஷ்டம் தானாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் கஷ்டம் தானாய் மாறும். உங்களுக்கு ஒரு சமாதானம் நிரந்தரமாக வீட்டில் வந்து சார். எல்லா தீய பழக்க வழக்கம் உங்களை விட்டு ஓடும், உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடும். குடும்பமாக போகணும், அதான் முக்கியம். நீங்கள் குடும்பமாக இயேசுக்கிட்ட போனீங்கன்னா
நீ எப்படி வாழணும், உன் பொண்டாட்டி எப்படி வாழணும், உன் பிள்ளை எப்படி இருக்கணும் என்பதை அவர்களுடைய வேதம் படிக்க 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 அது அந்த வார்த்தை காது வழியாக உள்ளத்துக்கு போக போக கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட குழப்பங்கள்லாம் நம்மளை விட்டு ஓடிடும். எப்படி ஒரு பானையில் பழைய தண்ணி இருக்கிற அந்த அசுஸ்த தண்ணி, புழு பிடிச்ச தண்ணி இருக்கும்போது அதில் நல்ல தண்ணியை ஊற்ற 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 அந்த பழைய தண்ணியெல்லாம் காலியாகி அந்த நோய் பிடிச்சி, அந்த புழு பிடிச்சி, அந்த அழுக்கு பிடிச்ச தண்ணியெல்லாம் வெளியே போய் அந்த பானையில் நல்ல தண்ணி நிற்கிதோ, அதுபோல் நம்ம வாழ்க்கையிலேயே அந்த பழைய போராட்டம், பழைய குழப்பம், பழைய பிரச்சனைலாம் நீங்கி ஒரு சாதுவான மனுஷனாய், ஒரு சமாதான மனுஷனாய், நீ இருக்கிற இடத்துலையே ஒரு நல்ல மனுஷனாய் உன்னைய மாற்றுவான். கேட்கறது புரியுதா? ஒரு 5 வாரம் நீங்கள் கோயிலுக்கு போய் பாருங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாதவங்களாக இருக்கலாம், ஒரு 5 வாரம் போய் பாருங்கள். நல்லா இருந்தால் பிடிச்சிருங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இதை எழுதியாக கொடுத்துருக்கு அடிமைன்னு சொல்லி கிடையாது. எல்லா கோயிலுக்கும் போனோம்ல, எல்லா கோயிலுக்கு போனது போல் ஒரு 5 வாரம் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீ விசுவாசித்தால், அந்த குருடனை போல நீ கூப்பிட்டால், நம்பினால் உனக்கு உடனடி விடுதலை கிடைக்கும். எனக்கு கொடுத்த விடுதலை, என்னை போல எத்தனையோ பேர் கொடுத்த விடுதலை உனக்கு கிடைக்கும். ஜெபம் பண்ணலாமா? சோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவனே சோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அந்த குருடனை ஆண்டவரை வழியருக பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தவனை இயேசுவே என்று அழைச்சதுனால, இயேசுவே அவனை கூப்பிட்டு விடுதலை கொடுத்த தேவன். அவன் பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழித்து போட்டு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்த தேவன். வெட்கப்பட்ட இடத்துலையே அவன் நல்லா வாழும்படியாய், பிச்சை எடுத்த இடத்துலையே ஒரு பெரிய மனுஷனாய் வாழும்படியாய், ஒரு கனத்துக்குரியவனாய் வாழும்படியான ஒரு போதகராய், ஒரு ஊழியக்காரனாய் உன் பின்னால் வந்ததுனால அவனை மாற்றினது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் இது மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கண்ணு 2 இருந்தும் குருடனாய் கஷ்டப்படுகிற, பாடுபட்டும் பலனில்லை, சம்பாரித்து நிம்மதி இல்லை, படுத்தா தூக்கம் இல்லை, பிள்ளைகளை வாழ வைக்க முடியலை, பெத்த பிள்ளையும் சரியில்லை, பூரா ஊதாரியாக இருக்குன்னு புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனமே, நீங்கள் எல்லாம் இயேசு இடத்துல வரும்போது எல்லா கஷ்டமும் நீங்கும். பக்கத்தில் இருக்கிற இயேசு கோயிலுக்கு ஒரு 5-6 வாரம் போய் பாருங்கள். உங்கள் கஷ்டம் தானாக நீங்கி குருடனுக்கு மறுவாழ்வு கிடைச்சது போல் உங்கள் வாழ்க்கையும் சமாதானமாக கிடைக்கும். நிச்சயம் கிடைக்கும். கிடைக்காட்டி போனால் என்னையே கேளுங்க. ஏன்னா நான் நல்லா இருக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரே என்ன நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேணும்ன்ற நல்ல எண்ணத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் எனக்கு கொடுக்க போகிறதில்ல, உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்டு வரல, முன்னால் நான் ராஜாவை ஆக போகிறதில்ல, எம்எல்ஏ மந்திரி ஆக போகிறதில்ல. நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். நான் அடைஞ்ச சந்தோஷம் நீங்களை அடையணும்னு சொல்லிட்டு கேட்குறேன். கேளுங்க, நம்புங்க, இயேசு கோயிலுக்கு போங்க, சமாதானமாய் வாழுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.